இந்தியாவில் நீர் மேலாண்மை திட்டத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த இளைஞர். எங்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி பிரச்சனையா இருக்கோ அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணி அங்க தண்ணி கொண்டு போயிட்டு விவசாயம் பண்ண வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக 200க்கும் மேற்பட்ட ஏரிகளை தூர்வாரி மண்ணையும் மக்களின் மனதையும் குளிர்வித்த ஹீரோ. பேராவூரணியில் 201வது ஏரியை தூர்வாரும் பணியை தொடங்கிய போது பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்து வாழ்த்தி நெகிழ்ச்சி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள குருவிக்கரம்பையில் 147 ஏக்கர் கொண்ட பெரிய ஏரி அமைந்திருக்கிறது. இந்த ஏரியால் பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்ற நிலையில் அந்த ஏரியை தூர்வார இளைஞர் நிமல் ராகவனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே அவர் பேராவூரணி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் ஏரி குளங்களை தூர்வாரி மீட்டு பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர். மேலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் கென்யா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் தொடர்ச்சியாக ஏரி குளங்களை தூர்வாரி வறட்சி பகுதிகளை நீர் வளம் மிக்க பகுதிகளாக மாற்றி வரும் முனைப்போடு செயல்பட்டு வரும் நிமல் ராகவன் இதுவரை 200 ஏரிகளை தூர்வாரி இருக்கிறாராம். இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள குருவிக்கரம்பை பெரிய ஏரியை 201வது ஏரியாக தூர்வாரும் பணியை அவர் மேற்கொண்ட நிலையில் குருவிக்கரம்பை கிராமத்தார்கள் ஒன்று கூடி நிமல் ராகவனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் குருவிக்கரம்பை கிராமத்தில் இருக்க குருவிக்கரம்பை பெரிய ஏரி. இது கிட்டத்தட்ட 115 ஏக்கருக்கு மேலே உள்ள ஏரி. மிகப்பெரிய நீராதாரமாக விளங்குது. குருவிக்கரம்பை, வாத்தலக்காடு, முனுமாக்காடு போன்ற கிராமங்களுக்கு இந்த ஏரி தண்ணி நிரம்புச்சு அப்படின்னா இந்த ஏரியோட சர்ப்ளஸ் வாட்டர் வந்து நாடியம் பெரிய ஏரிக்கு போகும். அதுவும் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே உள்ள ஏரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து கடலுக்கு போகுது அந்த தண்ணி. இந்த ஏரி பெரிய ஏரிக்களை நிரப்புறதை தாண்டி கிட்டத்தட்ட 30லேருந்து 40 சின்ன குளம் குட்டைகளையும் நிரப்புது. இதெல்லாம் விட இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஏரி தூர்வாரப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 60-70 வயசான ஆட்கள், அதாவது அவங்களோட நினைவுக்கு தெரிஞ்சு இந்த ஏரி தூர்வாரவே இல்லை அப்படின்னு